சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, தமிழ்நாட்டில் கிராமப்புறங்கள் அதிகம் உள்ள தொகுதிகளில் மட்டுமே விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்சர் அலி இணைகிறார். அன்சர் அலி, கிராமப்புறங்கள் அதிகம் உள்ள தொகுதிகளில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. எந்தெந்த தொகுதிகளில் பதிவு பண்ணலாம்? மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைய சுமார் 1.5 மணி நேரம் தான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 3 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் மொத்தம் 51.41 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. குறிப்பாக இந்த 39 தொகுதிகளில் 50 விழுக்காடு வாக்குப்பதிவை தாண்டியதாக 30 தொகுதிகள் இருக்கின்றன. அதற்கு கீழுள்ள மீதமுள்ள 9 தொகுதிகளை பார்த்தோமானால் பெரும்பாலும் நகர்ப்புறங்களை அடக்கிய தொகுதிகள். கிராமப்புறங்களை உள்ளடக்கிய தொகுதிகளில் வாக்குப்பதிவு அதிக அளவிலும், நகர்ப்புறங்களை உள்ளடக்கிய தொகுதிகளில் வாக்குப்பதிவு குறைவாகவும் காணப்படுகிறது. அதிலும் மத்திய சென்னை தொகுதியில் 41.47 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி 39வது இடத்திற்கு, அதாவது கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போல் சென்னை மத்திய தொகுதி 42.10 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதற்கு மேல் சென்னை வடசென்னை தொகுதி 44.84 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஆக மொத்தம் சென்னையில் உள்ள சென்னை மத்திய தொகுதி, சென்னை தென் சென்னை தொகுதி, வடசென்னை தொகுதி ஆகிய 3 தொகுதிகள் தான் கடைசி இடங்களுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. அதற்கு அடுத்தாற்போல் பார்த்தோம்னால் அதிகம் மக்கள் படித்த மக்கள் இருக்கக்கூடியதாக கருதப்படும் கன்னியாகுமரி தொகுதி 27வது இடத்திற்கும், கோவை தொகுதி 31வது இடத்திற்கும், திருநெல்வேலி தொகுதி 34வது இடத்திற்கும், மதுரை தொகுதி 35வது இடத்திற்கும் தள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த தொகுதிகள் அனைத்துமே அதிகம் நகர்ப்புறங்களை உள்ளடக்கிய தொகுதிகளாக இருக்கின்றன. நகர்ப்புறங்களை உள்ளடக்கிய இந்த தொகுதிகள் எல்லாம் பின்தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிக கிராமப்புறங்களை கொண்ட தருமபுரி தொகுதி 57.86 விழுக்காடு வாக்குப்பதிவுடன் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது. அதற்கு அடுத்த இடத்தில் நாமக்கல் தொகுதி இருக்கிறது. 57.67 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதே போல கள்ளக்குறிச்சி தொகுதியை பார்த்தோம்னால் 57.34 விழுக்காடு வாக்குகளுடன் 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. அதற்கு அடுத்த போல் ஆரணி, கரூர், பெரம்பலூர், சேலம் உள்ளிட்ட தொகுதிகள் இருக்கின்றன. இப்படி மொத்தமுள்ள 39 தொகுதிகளை கணக்கிட்டு பார்த்தால் கிராமப்புறங்களை உள்ளடக்கிய தொகுதிகளில் அதிக வாக்குப்பதிவும், நகர்ப்புறங்களை உள்ளடக்கிய தொகுதிகளில் குறைவான வாக்குப்பதிவும் தற்போது வரை பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில் உள்ள 3 தொகுதியும் மிகவும் பின்தங்கி 37, 38, 39வது இடங்களை பிடித்திருக்கின்றன. மோகன்.